ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜாக்கெட் வந்துட்டு நான் ரீஆல்ட்ரேஷன் தான் பண்ண போகிறேன். இந்த ஜாக்கெட்டில் வந்து கை வந்து இப்போது டேமேஜாக இருக்குது. அதை தான் வந்து ரீஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஜாக்கெட்டில் எந்த பகுதி டேமேஜ்னால் கை தான். கையில் வந்துட்டு அயர்ன் பண்ணும்போது வந்து லைட்டாக வந்து அது வந்து துணி வந்து இதுவாகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. ஹீட் வந்து ஓவர் ஆகிட்டு துணி இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இதை தான் வந்துட்டு ரீஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த ஜாக்கெட் வந்து தச்சு 8 வருஷம் இருக்கும். ஆனால் இதோட ப்ளவுஸ் பிட்டு வந்து நல்ல வேலையாக தூக்கி போடாமல் நான் அப்படியே வச்சுருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தோணுச்சுன்னா நான் வந்து வச்சுருப்பேன், தூக்கி போட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போது அதை வந்து வச்சுருந்ததுனால தான் எனக்கு நல்ல வேலையாக அது வந்து யூஸ் ஆக போகுது. இப்போது இதை வந்து பிரிச்சுட்டு இப்போது வந்து அந்த ஜரிகை இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு அது மேலே மட்டும் அந்த கோடு அது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட போகிறோம். அதுக்கு மட்டும் இப்போ பீஸ் வச்சு தைக்க போகிறேன். இது வந்து என்னோடய ஜாக்கெட்டு தான், அதனால தான் அந்த ஜாக்கெட்டோட பிட் வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன். பாருங்கள், வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு வேறு அந்த வச்சுருந்தோம் இல்லையா, அந்த துணியிலேருந்து இப்போது நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அது வந்து சைஸ் வந்து பத்தலை. இப்போது வந்து துணியை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நடுவில் வந்து தையல் வராமல் சைடில் வந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது அந்த அளவுக்கு. அதனால இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணி ஜாயின் பண்ணி தைச்சிருக்கேன். தைச்சி முடிச்சுட்டேன் கையை. பாருங்கள், சூப்பராக எப்படி தைச்சாச்சு. இது பழைய கை. இந்த சைடு இருக்கிறது தான் இப்போது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணது. பாருங்கள், இந்த கீழே மட்டும்தான் அந்த ஜாயின் பண்ண தெரியும். அது நம்ம போட்டோன்னா தெரியாது, அந்த அக்குள் சைடு வந்துடும், அதனால் தெரியாது. சூப்பராக தைச்சாச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம வந்து உத்து பார்த்தோம்னா தான் நம்ம தைச்சிருக்கிறது தெரியும், இல்லைனா வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது தெரியாது. அந்த ஜரிகையில் ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் தையல் வர மாதிரி தான் போட்டிருக்கோம். அதனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக். மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.